இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா ஒரு கமெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, உங்களோட சேவிங் டிப்ஸ் வந்து சொல்லுங்கள், நீங்கள் வந்து மணி வந்து எப்படி சேவ் பண்ண. என்னோட பாக்கெட் மணி இருக்கும் இல்லையா, என்னோட செலவுக்கு போக 2 ரூபாயோ 1 ரூபாயோ 5 ரூபாயோ 10 ரூபாயோ அது மாதிரி வந்து நான் வந்து உண்டியில் போடுறேன். எனக்கு ஒரு ஹேபிட்ஸ் இருக்குது. வந்து சில்வர் காயின் தான் 5 கிராம். இந்த மந்த் தான் நான் வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் நான் வாங்கினது கிடையாது. இதுக்கப்புறம் சரி சேவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. நெக்ஸ்ட் கோல்டு காயின் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் கொஞ்சம் வந்து சேவ் பண்ண ஆரம்பிக்கிறேன். அதோட வீடியோ எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்க பாருங்கள். போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நான் டெபாசிட் பண்ணுறது சேவிங் ஸ்கீம். இது வந்து ஆர்டி கிடையாது, மந்த்லி கட்டுறது கிடையாது. இது வந்து டெபாசிட் தான். நான் எப்போ போட்டேன் அப்படின்னா 9/2/2024 போட்டேன் 5000 ருபீஸ். அதோட இன்ட்ரெஸ்ட்டோட நம்மளுக்கு வரும். எப்போ மெச்சூரிட்டி டேட் அப்படின்னா 2026 என்ன வருது அப்படின்றத வந்து நான் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்லோட் சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியோட ஸ்கீம் 3 ஸ்கீம் சேவிங் ஸ்கீம் பார்க்கலாம் வாங்க. மை சேவிங், மணி, கோல்டு சீட் அண்ட் சேவிங் ஸ்கீம் இது எல்லாம் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு காயினை எப்படி சேவ் பண்ணுவோம் அப்படின்னா, என்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வச்சு என்கிட்ட இருக்கிற அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து வந்து நான் கோல்டு காயின் சேவ் பண்ணுவேன். ஒரே இதுலேயே வந்து நான் 1 கிராமோ 2 கிராமோ அது மாதிரி எடுக்க மாட்டேன். 100 மில்லிகிராம் அப்படி இல்லைனா 500 மில்லிகிராம் என்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வச்சு நான் சேவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 3 சீட்டு கட்டுறேன் சேவிங் ஸ்கீம் ஜிஆர்டியில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங் ஸ்கீமில் வந்து டெபாசிட் பண்ணிருக்கேன். 5000 டெபாசிட் பண்ணிருக்கேன். அதில் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது என்னன்னு தெரியல. இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இயரோட க்ளோஸ் ஆகுது. டெபாசிட் 2 வருஷம் பண்ணியிருக்கேன். அந்த 2 வருஷம் எவ்வளோ அமௌண்ட் வருது என்னன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். இன்ட்ரெஸ்ட்டோடு எவ்வளோ வருதுன்னு சொல்கிறேன். சில்வர் காயின் வந்து இப்போ தான் நான் சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து 5 கிராம்ஸ். இதுக்கப்புறம் என்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை பொறுத்து. நெக்ஸ்ட் வந்து காயின்ஸ், எங்கேயாவது வெளியில் போனோன்னா ஏதாவது பொருள் வாங்கினோன்னா மீதி சில்லறை கொடுப்பாங்க இல்லையா, அதில் சேவ் பண்ண காயின்ஸ் தான் இது மோஸ்ட்லி வந்து கோல்டு காயினை பொறுத்த வரைக்கும் நான் எப்போ சேவ் பண்ணுவேன் அப்படின்னா, என்கிட்ட அமௌண்ட் இருக்கிறதுல நான் எதுலையாவது சேவ் பண்ணேன், எதுலையாவது வந்து மிச்சம் பண்ணேன். இப்போ ஒரு 700 ருபீஸ் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா 300 ருபீஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் கொஞ்சமாக சேவ் பண்ணி நான் வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா தங்கமயில் டிஜிகோல்டு சேவிங் ஸ்கீம். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ பே பண்ணோம் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட் வச்சு பே பண்ணிக்கலாம். 100 ருபீஸ் பே பண்ணிக்கலாம், இல்லை 150, 200 இந்த மாதிரி வந்து நம்ம பே பண்ணிக்கலாம். இதுலேயும் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இதில் ஜாயின் பண்ணது வந்து நான் ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் என்னோட சேவிங் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னாலும் சொல்லுங்கள். நான் அவ்வளோக்கு பெருசாலாம் ஒன்றும் நான் சேவ் பண்ணவே மாட்டேன். இதுதான் என்னோட சேவிங். உங்களுக்கு டவுட் ஏதாவது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.